தொடரும் அனுர் அரசின் அதிரடியாட்டம், சிக்கப்போகும் எதிர்க்கட்சித் தலைவர். தமிழீழ விடுதலை புலிகள் தோற்றுப்போகவில்லை, நாமல் ராஜபக்ஷ வாக்குமூலம். தைத்திய விகாராதிபதியிடம் ஆசீர்வாதம் வாங்கிய அனுரகுமார திசநாயக்க ஜாலில் வெடித்த பெரும் சர்ச்சை. இன்றைய தினம் முல்லைத்தீவிற்கு ஜனாதிபதி அனுர விஜயம். ஊழல் குற்றச்சாட்டால் கைது அச்சம், நாட்டை விட்டு வெளியேற தயாராகும் பாடசாலை அதிபர். ஒரு கிராமத்தையே அளித்த பாரிய மண் சரிவு, 1000க்கு மேற்பட்டோர் பலி. எதிர்க்கட்சியின் பிரபலமான தலைவர் ஒருவர் விரைவில் கைது செய்யப்படவுள்ளதாக அனுர் அரசின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஊழல் வழக்கு தொடர்பாக குறித்த அரசியல்வாதி கைது செய்யப்படவுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. அவர் அமைச்சராக இருந்தபோது அமைச்சின் ஊழியர்கள் குழுவை தனது தனிப்பட்ட நோக்கங்களுக்காக பயன்படுத்தியதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே நிறைய ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாகவும் அரசு தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் தொடர்பாக ஊழியர்கள் குழுவிடமிருந்து ஏற்கனவே வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதனையடுத்து சம்பவம் தொடர்பாக எதிர்க்கட்சியின் பிரபலமான தலைவரிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்படவுள்ளன. மேலும் அமைச்சின் செலவுகள் தொடர்பிலும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதேவேளை பல்வேறு ஊழல் வழக்குகளுக்காக இந்த ஆண்டு 10 அரசியல்வாதிகள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 3 பேருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழீழ விடுதலை புலிகளின் அமைப்பு இன்னும் கருத்தியல் ரீதியில் தோற்கடிக்கப்படவில்லை என பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகளுக்காக சர்வதேசத்தில் நினைவகம் அமைக்கப்படுகின்றது எனவும் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், இந்த நாட்டில் பயங்கரவாதத்தை இல்லாதொழித்து நாட்டு மக்களுக்கு உயிர் பயமின்றி வாழ்வதற்குரிய சூழ்நிலையை ஏற்படுத்திய படையினர் மீண்டும் வேட்டையாடப்படுகின்றனர். விடுதலை புலிகளுக்காக சர்வதேசத்தில் நினைவகம், புலிகள் அமைப்பு கட்டடமைப்பு ரீதியாக தோற்கடிக்க விடுதலை புலிகளுக்காக சர்வதேசத்தில் நினைவகம், புலிகள் அமைப்பு கட்டமைப்பு ரீதியாக தோற்கடிக்கப்பட்டாலும் அதன் பிரிவினைவாத கருத்தியல் இன்னும் முடியவில்லை. விடுதலை புலிகளுக்காக சர்வதேசத்தில் நினைவகம் அமைக்கப்படுகின்றது. ஆனால் படையினருக்கு அமைத்தால் அதை இனவாதமாக காட்ட முற்படுகின்றனர். முன்னாள் கடற்படை தளபதி ஒருவர் சிறை வைக்கப்பட்டுள்ளார். அடையாள அணிவகுப்பில் புலி உறுப்பினர் ஒருவரே சாட்சியம் அளித்துள்ளார். இப்படியான நிலை வரும் என அந்த கடற்படை தளபதி நினைத்தும் பார்த்திருக்க மாட்டார். இப்படியான நிலைமையே இங்கு நிலவுகின்றது. எமது நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த படையினரை நாம் காக்க வேண்டும் என நாமல் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார். இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட கெஹல்பத்ர பத்மே உள்ளிட்ட 5 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களின் கையடக்க தொலைபேசி தரவுகள் தொடர்பில் விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. வெளிநாட்டில் இருந்து மேற்கொள்ளப்பட்ட பல குற்றங்கள் தொடர்பாக தகவல்களையும் கெஹல்பத்ர பத்மே தெரியப்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அரசியல்வாதிகள் உட்பட பல தரப்பினர் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை கொலை செய்யப்பட்ட கனிமுள்ள சஞ்சீவவினால் தனது உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்ற அச்சுறுத்தல் காரணமாக ஆதித்யா என்ற புனைப்பெயரில் வெளிநாடு சென்றதாக காவலில் உள்ள கெஹல்பத்ரே பத்மே தெரிவித்துள்ளார். அதிகாரி ஒலுகல இந்தோனேசியா வந்துள்ளதாக தகவல் கிடைத்ததும் தாங்கள் இருப்பிடத்தை மாற்றியதாகவும் அந்த முயற்சியும் வெற்றியளிக்கவில்லை என கெஹல்பத்ரே பத்மே குறிப்பிட்டுள்ளார். கெஹல்பத்ரே பத்மே உள்ளிட்ட 5 குற்றவாளிகளை இந்தோனேசியாவில் கைது செய்ய மேற்கொள்ளப்பட்ட ரகசிய நடவடிக்கை குறித்து தகவல்களை சில போலீஸ் அதிகாரிகள் கசியவிட்டதாக புலனாய்வாளர்கள் சந்தேகிப்பதாக தகவல் வெளியாகிய நிலையில் கெஹல்பத்ரே பத்மே இவ்வாறு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கில் வந்து இனவாதம் வேண்டாம் என பேசும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க இனவாதமாக செயற்படும் தைத்திய விகாராதிபதியிடம் ஆசீர்வாதம் வாங்கியவை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் மண்டைதீவில் அமைக்கப்படவுள்ள சர்வதேச துடுப்பாட்ட மைதானத்துக்கான நேற்றைய அடிக்கல் நாட்டு விழாவில் சர்வமத தலைவர்கள் வரிசையில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட தைத்திய திச விகாரையின் விகாராதிபதியும் கலந்து கொண்டார். இதன்போது ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க அவரிடம் ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டுள்ளார். தைத்திய விகாரையை அகற்றி காணிகளை விடுவிக்க வேண்டும் என காணி உரிமையாளர்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அது தொடர்பில் கொஞ்சம் கூட கரிசனை கொள்ளாது ஜனாதிபதி செயற்பட்டமை காணி உரிமையாளர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அண்மையில் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தைட்டி விவகாரம் பேசப்பட்ட போது எந்தவிதமான பதிலும் பேசாது மௌனமாக இருந்த ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க விகாரைக்கு மாற்று காணிகளை வழங்க துணை போகின்றாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. மக்கள் காணி மக்களுக்கே என்று அனைத்து காணிகளும் விடுவிக்கப்படும் என்று பேசும் ஜனாதிபதி அது தொடர்பில் உண்மையாகவே செயற்படுகின்றாரா என காணி உரிமையாளர்கள் பலரும் விசனம் தெரிவிக்கின்றனர்.
முன்னாள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்றைய தினம் முல்லைத்தீவிற்கு விஜயம் செய்துள்ளார். ஜனாதிபதியாக பதவியேற்று ஒரு வருட காலம் பூர்த்தியாவதை முன்னிட்டு முன்னெடுக்கப்படவுள்ள செயற்திட்டங்களின் ஆரம்ப நிகழ்வுகளை ஆரம்பித்து வைப்பதற்காக அவர் இன்றைய தினம் முல்லைத்தீவுக்கு விஜயம் செய்துள்ளார். இதன்போது முல்லைத்தீவு வட்டவாகல் பாலத்திற்கான புனரமைப்பு பணிகளை ஜனாதிபதி ஆரம்பித்து வைக்கவுள்ளார். அத்துடன் வடக்கு தென்னை முக்கோண வலயத்தினை ஆரம்பித்து வைப்பதற்கான நடவடிக்கைகளும் இன்றைய தினம் முன்னெடுக்கப்படவுள்ளன. ஹப்துருசாவிய என்ற வடக்கின் தெங்கு செய்கை வேலி திட்டம் புதுக்குடியிருப்பு நகரில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்படவுள்ளது. குறித்த விடயத்தை அமைச்சர் சமந்த விஜயரத்ன தெரிவித்துள்ளார். வடக்கில் ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்று ஒரு வருடம் பூர்த்தியாவதை முன்னிட்டு பல்வேறு செயற்திட்டங்கள் முன்னெடுக்கப்படவுள்ளன. அந்த வகையில் 2025 ஆண்டில் வடக்கு மாகாணத்தில் 16,000 ஏக்கரில் தெங்கு பயிற்சியை மேற்கொள்ளும் நோக்கில் இந்த வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் 2025 ஆண்டில் வடக்கு மாகாணத்தில் 16,000 ஏக்கரில் தெங்கு செய்கையை மேற்கொள்ளும் நோக்கில் இந்த வேலை திட்டம் ஆரம்பிக்கப்படவுள்ளது. 2027 குறித்த அளவை 50,000 ஏக்கராக அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் சமந்த விஜயரத்ன தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, மன்னார் ஆகிய மாவட்டங்களில் வடக்கு தெங்கு முக்கோண வலயமாக அபிவிருத்தி செய்யப்படும். அத்துடன் வடக்கில் முதலாவது விதை விவசாய பண்ணையை பளை நகரில் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. குறித்த இடங்களில் அபிவிருத்திகள் குறைந்த மட்டத்தில் இடம்பெறுவதால் இந்த திட்டத்தை யாழில் கொண்டு செல்வதற்கு தீர்மானிக்கப்பட்டது. அத்துடன் குறித்த வலயத்தில் தெங்கு செய்கைக்கு ஏற்ற நிலமும் காலநிலையும் இருப்பதுடன் மக்கள் செய்கையில் அதிக ஆர்வம் செலுத்தும் சூழலும் இருப்பதாக அமைச்சர் சமந்த விஜயரத்ன தெரிவித்துள்ளார். ஊழல் மற்றும் முறைகேடுகள் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட கண்டியைச் சேர்ந்த பாடசாலை அதிபர் ஒருவர் நாட்டை விட்டு வெளியேற தயாராகி வருவதாக கூறப்படுகின்றது. ஆதாரங்களின்படி அவர் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணைகள் நடைபெற்று வரும் நிலையில் அவர் நாட்டை விட்டு வெளியேற முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மாணவர்களை பாடசாலையில் சேர்ப்பதற்காக நியாயமற்ற கட்டணம் வசூலித்ததாக அதிபர் மீது முக்கியமாக குற்றம் சாட்டப்பட்டது. இதேவேளை அண்மையில் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட 5 பாதாள உலக கும்பலைச் சேர்ந்தவர்கள் விசாரணையின் போது தமக்குள்ள தொடர்புகளை தெரிவித்து விடுவார்கள் என்ற அச்சத்தில் அரசியல்வாதிகள் உட்பட பலர் நாட்டை விட்டு வெளியேற முயற்சித்து வருவதாகவும் கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. 159வது போலீஸ் தினத்தை கொண்டாடும் வகையில் நாளைய தினம் போலீஸ் களப்படை தலைமையகத்தில் சிறப்பு நினைவு விழா நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்விற்கான ஆயத்தமாக கொழும்பு போக்குவரத்து பிரிவு ஒரு சிறப்பு போக்குவரத்து திட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இந்த போக்குவரத்து திட்டத்தின்படி பம்பலப்பிட்டி போலீஸ் பிரிவிற்குள் உள்ள தும்மில்லை சந்தியிலிருந்து திம்பிரி ஹஸ்யா சந்தி வரையிலான ஹே பிளாக் வீதி வாகன போக்குவரத்து பின்வருமாறு கட்டுப்படுத்தப்படும். போலீஸ் களப்படை தலைமையகத்திற்கு எதிரே உள்ள வெளிச்செல்லும் பாதையில் அமைந்துள்ள பேருந்து நிறுத்தம் நாளைய தினம் பிற்பகல் 2:30 மணி முதல் மாலை 7 மணி வரையில் ஹே பிளாக் வீதியில் உள்ள பொன்சேகா வீதி சந்திப்பில் உள்ள பேருந்து நிறுத்தத்திற்கு தற்காலிகமாக மாற்றப்படும். பம்பலப்பட்டி போலீஸ் பிரிவிற்குள் உள்ள தும்முள்ள சந்தைக்கு திம்ரி ஹஸ்யா சந்தைக்கும் இடையில் நாளை பிற்பகல் 2 மணி முதல் மாலை 7 மணி வரை கனரக வாகன போக்குவரத்து கட்டுப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை 16 வயது கீழ் உதைப்பந்தாட்ட தேசிய அணியில் மாணவர்களை உள்வாங்குவதற்கு நடைபெற்ற தேர்வில் மன்னார் புனித சவேரியார் ஆண்கள் தேசிய பாடசாலையைச் சேர்ந்த 2 மாணவர்கள் தெரிவாகி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர். மன்னார் புனித சவேரியார் ஆண்கள் கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்களான செல்வம் என் ஹெஸ்ரோன், செல்வன் ஹே ஜெனிஸ்ட்ரன் ஆகியோர் குறித்த தேர்வில் கலந்து கொண்டு சிறப்பாக விளையாடி திறமையை வெளிப்படுத்தியதன் அடிப்படையில் தேசிய அணியில் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். குறித்த 2 மாணவர்களும் கலந்து கொள்ளும் முதலாவது சர்வதேச உதைப்பந்தாட்ட போட்டியானது சீனாவில் இம்மாதம் 20ஆம் தேதி தொடக்கம் 28ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இம்மாணவர்கள் மிகவும் வறுமை கோட்டின் கீழ் இருந்து தமது கல்வியை மேற்கொள்கின்றார்கள் என்பதன் அடிப்படையில் குறித்த மாணவர்களுக்கு உதவி செய்ய விரும்புவோர் அதிபருடாக உங்கள் உதவிகளை வழங்கி அந்த மாணவர்களின் திறமைக்கான அங்கீகாரம் பெறுவதற்கு உதவுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். இம்மாணவர்களது மேலதிக பயிற்சிக்கான செலவையும் அவர்கள் சீனாவில் இருக்கும்போது ஏற்படவுள்ள மேலதிக செலவையும் தாங்கிக் கொள்வதற்கான பண வசதி இல்லாத சூழ்நிலையில் தற்போது இருக்கின்றார்கள். எனவே மாணவர்களை ஊக்கப்படுத்தி தேசிய மட்ட அணியில் ஒருவராக விளையாடுவதற்கு தங்களால் இயன்ற நிதி உதவியை வழங்கி உதவுமாறு பாடசாலை சமூகம் சார்பாக கோரிக்கை விடுத்துள்ளனர். மன்னார் வங்காளி போலீஸ் நிலையத்தில் சுற்றுலா விடுதியை நேற்றைய தினம் திங்கட்கிழமை மாலை போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய வைபவ ரீதியாக திறந்து வைத்துள்ளார். இதன்போது போலீஸ் மா அதிபருக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதன்போது வடமாகாண போலீஸ் மா அதிபர், வன்னி பிராந்திய போலீஸ் மா அதிபர், சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர், போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர்.
இந்த ஆண்டின் முதல் 7 மாதங்களில் லஞ்சம் பெறப்பட்ட சம்பவங்களுடன் தொடர்புடைய 49 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. குறித்த காலகட்டத்தில் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு 3937 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. அதன் அடிப்படையில் 72 சுற்றிவளைப்புகள் நடத்தப்பட்ட நிலையில் அவற்றில் 39 சுற்றிவளைப்புகள் வெற்றியடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதிகளவில் லஞ்சம் பெற்ற சம்பவங்கள் போலீஸ் திணைக்களத்தில் பதிவானதுடன் இதுவரை 17 போலீஸ் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. நீதி அமைச்சு, சுகாதார அமைச்சு, குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம், இலங்கை போக்குவரத்து ஆணைக்குழு மற்றும் பிரதேச செயலாளர்கள் போன்ற அரசு நிறுவனங்களில் கடமையாற்றி வரும் அவர்களில் அடங்குவதாக லஞ்ச மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் கடந்த காலங்களில் லஞ்ச வழக்குகள் தொடர்பாக 21 நபர்களை நீதிமன்றங்கள் குற்றவாளிகளாக அடையாளம் கண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு சூடானின் மெட்ராமலை பகுதியில் ஒரு கிராமத்தையே அளித்த நிலச்சரிவில் 1000 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலச்சரிவில் ஒருவர் மாத்திரம் உயிர் தப்பி உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த மண் சரிவானது கடந்த 31ஆம் தேதி பதிவான போதிலும் இன்றைய தினம் உத்தியோகபூர்வமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பலர் இந்த மண் சரிவில் சிக்கி காணாமல் போயுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மேற்கு ஆப்பிரிக்க நாடான சூடானில் வரலாறு காணாத வெள்ளம் ஏற்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்துள்ள நிலையிலே இந்த நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆண்கள், பெண்கள் மற்றும் சிறுவர்கள் என்ற பலியானவர்களின் உடலங்களை மீட்க உதவுமாறு ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் சர்வதேச உதவி நிறுவனங்களுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. நிலச்சரிவு ஏற்பட்ட கிராமம் தற்போது முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விதித்த வரிகள் சட்டவிரோதமானவை என்றும் இத்தகைய வரிகளை விதிக்க டிரம்புக்கு எந்த அதிகாரமும் இல்லை என அந்த நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த நிலையில் இந்த தீர்ப்பு குறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் டிரம்ப் பதிவிட்டுள்ளார். அவரது பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: அமெரிக்காவில் பொருட்களின் விலைகள் மிக குறைந்துவிட்டன. பணவீக்கம் கிட்டத்தட்ட இல்லை. எரிசக்தி விலைகள் பெரிய அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளன. பெட்ரோல் பல ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைந்துள்ளது. பல ஆண்டுகளாக நம்மை முழுமையாக பயன்படுத்திக் கொண்ட நாடுகளில் இருந்து டிரில்லியன் கணக்கான டாலர்களை கொண்டு வரும் அற்புதமான வரிகள் அனைத்தும் அமெரிக்காவை மீண்டும் வலிமையாக மரியாதைக்குரியதாகவும் ஆக்குகின்றன. வரிகளும் நாம் ஏற்கனவே பெற்றுள்ள டிரில்லியன் கணக்கான டாலர்களும் இல்லாவிட்டால் நமது நாடு முற்றிலுமாக அழிக்கப்பட்டு நமது ராணுவ சக்தி உடனடியாக அளிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார்.